தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் போற்ற ஒளி வாக விளங்கும் அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலமுள்ள போதறிந்து அடைய வேண்டும். ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும். இது சர்க்குரு வாக்கு, அருட்பெருஞ்சுதறிவனின் வாக்கு. நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாம் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும். சென்ற பதிவில் பேரானந்த பெருநிலையை பார்த்தோம். இப்பதிவில் 66 பற்றுறுத்தலை பற்றி பார்க்க போகிறோம். பற்றி கொள்வது பற்று, விருப்பு. அந்த விருப்பு நீக்குவது பற்று அறுத்தல். பற்று உலகப்பற்று, அருள் பற்று. இயற்கையான அருட்பெருஞ்சோதி எல்லாவற்றையும் இயக்கும் மூல கருமயம் சத்து. இது பேரறிவு பெருஞ்சோதி. இது அனாதியாக உள்ளது. இதனுடைய தடையற்ற இயக்க நிலையாகிய சித்து காற்று அனாதியாக உள்ளது. இயற்கை இறை பெருவெளியில் அணுக்களாக இருந்து அது அண்ட பெருவெளியில் இடி மின்னல் உண்டாகி மழையும் பெய்யும் போது இந்த அணுக்கள் பூமியின் மண்ணுடன் கலக்கிறது. கலந்து முளைத்து பூ பிஞ்சாகி காயாகி பலன் தருகிறது. இதை உண்ணும்போது சத்தாகி ஆணிடம் விந்து, ஆன்ம உணர்ச்சி, ஆகாயம் என மூன்றாகவும், பெண்ணிடை மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என நான்காகவும் உள்ளது. இந்த ஏழும் சேர்ந்து இந்த பூமியில் தோற்றம் பெறும்பொழுது ஆண்மனு ஆணாகவும் பெண்ணாகவும் ஜீவாத்மாவாக உருப்பெறுகிறது. அருட்சக்தியால் ஆணை பெண்ணை விரும்புவதும் பெண்ணை ஆண் பெறுவதும் இயற்கையாக உள்ளது. அகவல் வரியிலே 710 பெண்ணியல் ஆணும் ஆணியல் பெண்ணும் அன்னூறு அமைத்த அருட்பெருஞ்சோதி என்பார். இப்போ சத்தாகிய ஒளிப்பொருள் ஆணிடம் உள்ளது. கோசப்பையில் விந்து என்னும் ஒளியாக உள்ளது. இது சித்த ஆகிய பெண்ணிடம் கூட ஒவ்வொரு ஆன்மாவின் தலையில் உள்ள அமுத காற்று. இது செயல் நடுநாடி வழியாக கோஷம் வந்து கோசப்பையிலிருந்து கருப்பையில் செலுத்துகிறது. கருப்பையில் சென்ற ஆன்ம ஒளி அனாதியான காற்றை தொப்புள் கொடி வழியாக எடுத்து வளர்கிறது. இந்த விளக்கம் யாவும் சர்க்குரு சத்திய பெருவிண்ணப்பத்தில் தெளிவாக கூறியுள்ளார். இந்த பிறப்பு பாரினில் வேரினில் பையிடை முட்டையில் ஆறுயிர் அமைத்த அருட்பெருஞ்சோதி என்பார். அகவல் 692 வரியில். இந்த 4 வகை தோற்றம் 7 வகையாக பெறுகிறது. தாவரங்கள் 19 லட்சம், ஊர்வன 15 லட்சம், நீர்வாழ்வன 10 லட்சம், பரப்பன 10 லட்சம், விலங்குகள் 10 லட்சம், மனிதர்கள் 9 லட்சம், தேவர்கள் 11 லட்சம், ஆக 84 லட்சம் வகை தோற்றங்கள் உள்ளது. இந்த 7 வகை விரிவும் முக்குண வயப்பட்டது. ஆக 28. அந்த 4 வகை தோற்றம் 7 வகை பிரிவு 4 28. இது முக்குண வயப்பட்டது. 3 28 84 லட்சம் தாவர யோனி பேத வர்க்கங்கள் என சான்றோர்கள் கூறுகின்றார். ஐயாவும் அகவலில் பதிவு செய்கின்றார். மேலும் தாமச குணம், ராஜச குணம், சத்துவ குணம் உள்ளது. இந்த குணங்களுக்கு ஏற்றாற்போல் பக்குவம், பக்குவம், அப்பப்பக்குவமாக உள்ளது. இந்த அணுக்களுக்கு செயல் எனும் கர்மாவும் உள்ளது. அதாவது ஆகாமிய கர்மம், பிராப்த கர்மம், சஞ்சித கர்மம் எனும் மூவகையாக உள்ளது. இந்த ஆண்மனுவுக்கு வினை எப்படி வந்தது என்பது முட்டையா கோழியா போன்று புரியாத புதிர். சரி, இப்போ உலகில் ஆண்மனு ஆண் பெண் உருவம் தாங்கி பிறப்பெடுத்து ஆகிவிட்டது. அது வரும்போதே எனது எனும் பற்றுடன் வருகிறது. உதாரணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஒரு குழந்தைக்கு வேலை செய்யாத போதே அப்பா என் பலூனை அந்த குழந்தை பிடுங்கி கொண்டது வாங்கித்தா என்கின்றது. அப்போ எனது என்கின்ற மமகார விதை வளர்ந்து மரமாகி கிளை பரப்பி நானாகி அகங்காரமாக உருவெடுத்து விடுகிறது. நீ தேறிய உரிமையாக உன்னை விட்டு பிரியும் போது பிரிந்துவிடும். ஆனால் உடைமை ஒருபொழுதும் பிரியாது. இதனை சர்க்குரு 4732 பாடலில் கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பீர், கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர், பட்டோடே பணியோடே திரிகின்றீர் தெருவில், பசியோடே வந்தாரை பார்க்கவும் நேரில், கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்றேன், குணத்தோடே குறிப்போடே குறிப்பதனை குறியீர், எட்டோடே இரண்டும் சேர்த்து என்னவும் அறியீர், எத்தனை கொள்கின்றீர் பித்துலகிறே என்பார். அப்போ உரிமை, அதாவது பொய்ப்பொருளை கொண்டு உடைமையாக்கணும். அற்றாறுபடி செய்திருக்கும் போது நீ உபகாரம் செய்தாய். அது இறைவனின் கருணை உபகார சக்தியாகி
மெய்ப்பொருளாகி முக்காலம் அழியாத மூர்த்தமடைய உடைமையாகும். உடைமை என்பது நம் கைகால் போன்று நம்மை விட்டு ஒருபோதும் பிரியாது. நாம் துன்பப்படுவது பாடு, நாம் விரும்புவது பற்று, அந்த விருப்பத்தை துறப்பது துறவு, அதனை முற்றிலும் விடுவது வீடு. திருவள்ளுவர் கடவுளார் நாம் அட வேண்டிய உறுதிப்பொருள் 4: அறம், பொருள், இன்பம், வீடு என்பார். அறத்தால் பொருள் விளைக்கும். இது இம்மை மறுமை ஒருமைக்கும் மும்மைக்கும் பயன் தரும். பொருள் இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரும். இன்பம் இப்போ மட்டும் அனுபவிப்பது. இம்மை இந்த பொருளை கொண்டு பல பேர் நன்மையடைய கல்விக்கூடம் மருத்துவமனை கட்டித்தரும்போது இந்த புளிய பலன் அடுத்த பிறவியில் உதவும். இது மறுமை. பசித்தேலனின் பசியை போக்குவது இந்த தரப்பு பயன் முக்காலமும் பயன் தரும். இது உண்மை. சரி, குழந்தையை படிக்க வைத்து அறிவு பெற கல்வியின் பயன் ஒழுக்கம், ஒழுக்கத்தின் பயன் அறிவு, அறிவின் பயன் அன்பு, அன்பின் பயன் அருளாக மாறணும். படித்து வேலைக்கு போய் திருமணம் செய்து திருமணம் ஆகி குழந்தை பெற்று பேரன் பேத்தி பார்த்து அதற்கும் திருமணம் செய்து இறந்து போவது நமது வேலை. கடவுளார் கூறுவார், பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் என்பார். ஆக கல்வியின் பயன் உலகறிவு கடந்து கற்றதனால் ஆய பயன் நீன்கொள் வாழறிவான் அற்றார் தொழாரெனின். அப்படி நாம் பாடுபட வேண்டாமா? இந்த பற்றுக்கு காரணம் பிரம்மச்சரியம், கிர்கஸ்தம், இது இல்லறத்தை சார்ந்தது. வானப்பிரசம், சந்நியாசம், இது துறவரத்தை சார்ந்தது. காவி என்பது பழுத்த பழத்தின் அடையாளம். பழம் பழுத்து முற்று கீழே விழுந்து விழும். பழம் பழுத்தால் முற்றுகி விட்டால் கீழே விழுந்து விடும். அதுபோல மூவர், முனிவர், முத்தர், சித்தர் யாவரும் அடைந்த நிலை முத்தி நிலை, சித்தி நிலை. ஆனால் திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமையல்லகர் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தான் வீடு எனும் துறவு எனும் காரணவையால் கூறப்பட்டது என்றார். ஆனால் இன்று இந்த அருளியை எளிமையாக்கி இல்லறத்தாரும் பாடகக்கால் மடந்தையரும் மைந்தரும் சுத்த சன்மார்க்கமடைய பெருநெறி அருட்பெருஞ்சோரினால் அறிவிக்க சர்க்குரு அதன்படி செயல்பட்டு அந்நிலை அடைந்து நமக்கு கூறி நம்முடன் உள்ளார். இறைவனின் ஆணை, உலகினில் உயிர்களுக்கு ஒரு முடையொருளாம் விலகினி அடைந்து விளக்குக மகிழ்க. எனவே நம்முடன் உள்ளார். நம் கண்ணில் தயவு ஒளி இல்லாதால் காண இயலவில்லை, ஆனால் உணர முடியும். பற்றறுத்தல். இந்த பற்றறுத்தலை மகரிஷி ஆசை அறிமின் ஆசை அறிமின் ஈசனோடாயின் ஆசை அறிமின். ஆசை விடவிட ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பம், ஆசை விடவிட ஆய்ந்து வரும் இன்பமே என்பார். சர்க்குரு பற்றறுத்தலில் சத்தியம் சத்தியம் தந்தையரே, என்னை தாங்குகின்றீரே, உத்தமமாகும் திரு சகுப்தியின் உடல் பொருள் ஆவியை ஓப்புடன் அளித்தேன். இத்தகை உலகினிடை அவைக்கும் எனக்கும் ஏதும் சுதந்திரமில்லை. இங்கு இனி நீர் எத்தகைய ஆயனம் செய்து கொள்வீர். என்னை பள்ளி எழுப்பி மெய்யின்பம் தந்தீரே என்பார். இப்பாடலின் விளக்கத்தை அடுத்த பதிவில் பார்ப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. உள்ளா பிரதம் கோலையமலாம் உண்டு. எல்லோரும் அனைத்த நலம் பெறுக. எல்லோரும் வாழ்க செய்து திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 அபயம். திருச்சி.